இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய சகோதரனை தாயின் யோசனையினால் ஏமாற்றி ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை பயம் நிறைஞ்சதாகவும் உயிருக்கு தப்பி ஓடுற மாதிரியும் தான் இருந்துச்சு. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபிற்கு தேவனே தஞ்சம் அப்படின்னு புரிந்து கொண்டதுனால தேவன் துணையாக இருந்தார். யாக்கோபு தேவனை அண்டி கொண்டபடியினால அவனை வெட்கப்படுத்த நினைச்ச அவனுடைய மாமனுக்கு முன்னாடி அவனை தேவன் நிலைநிறுத்தினார். செத்துப்போன முகத்துடன் தன்னுடைய சகோதரன் கொன்று போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவனை நம்பி சென்றபோது யாக்கோபை கொல்லணும் அப்படின்னு வந்த ஏசா அவனை கட்டி அணைத்து முத்தமிட கிருபை செஞ்சார். தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அவமானங்கள்னாலும் வெட்கத்தினாலும் குற்றப்படுத்துகிற பேச்சுகள்னாலும் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். உங்களையும் தேவன் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி அப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை இப்பொழுது வெட்கப்பட்டு அவமானத்தினால் அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு பெரிய ஆறுதலை செய்கிறதுப்பா. அமேன். குற்றப்படுத்துகிற பேச்சுகள்னால அப்பா துவண்டு போய் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்துறீங்க ஏசப்பா. அமேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய மாமன் அவனை எவ்வளவோ அவமானப்படுத்த நினைச்சா கூட தேவன் யாக்கோபோடு இருந்ததுனால, யாக்கோபு தேவனை மாத்திரம் நம்பி இருந்ததுனால அங்கே யாக்கோபை தலை நிமிர செஞ்சார். தன்னுடைய அண்ணன் தன்னை கொன்று போட்டுருவானோன்னு சொல்லி பயந்து வந்த யாக்கோபை ஏசா கட்டி அணைக்கிறான். அமேன். எவ்வளவு பெரிய பகையையும் மாற்ற என் தேவனால் முடியும். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய தற்போதைய சூழ்நிலை உமக்கு தெரியும் ஏசப்பா. அவங்க உள்ளத்தின் அந்தரங்கங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எத்தனையோ ஏச்சி பேச்சுகளை பெற்றுக்கொண்டு அவமானத்தினால் தலை குனிந்து நிற்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை அமேன் குற்றப்படுத்துகிற அத்தனை பேச்சுகளையும் சகித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்த போகிறீங்க ஏசப்பா. அமேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ அதே இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். நீ என்னுடைய கண்களுக்கு கனமேற பெற்றவன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நாங்கள் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எவ்வளவு தான் நன்மை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு இடத்துல உள்ள குற்றத்தை கண்டுபிடிச்சி அதை சொல்லி குறை சொல்லும் இந்த உலகத்தில் அப்பா நன்றி அப்பா. எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோமாப்பா. எங்களுக்கு தேவை நீங்கள் மாத்திரம் தான் ஏசப்பா. தேவனை அப்பா அண்டி இருக்கும்போது தான்ப்பா யாக்கோபுக்கு தேவன் பெரிய வெற்றியை கொடுத்தாரு. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்குறோமப்பா. உம்மை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோமப்பா, எங்கள் கைகளை உயர்த்துகிறோமப்பா. நாங்கள் உண்மை அண்டி இருக்கிறோம் ஏசப்பா. முழுவதும் அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுறோம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை அப்பா, கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய வேலை, படிப்பு, பெரியவர்களுடைய உடல் நலம் அப்பா, குடும்ப சமாதானம் எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. வீட்டு வேலை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, கேஸ் நடந்துகிட்ருக்குது கோர்ட்டில், அதில் எப்போ தீர்ப்பு வரும்னு காத்துட்ருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. மனநலம் சரியில்லாமல் அடிமைத்தனங்கள்னால குடிக்கும்
செல்ஃபோனுக்கும் அப்பா அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. மனைவியை பிரிந்து கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிற மனைவிகள் அப்பா, அதே மாதிரி கணவனை பிரிந்து மனைவி வேறு இடத்துல தொடர்பில் இருக்கிறது அப்பா, நீங்கள் இணைத்த வாழ்க்கையை அப்பா மாற்றி அமைக்க நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. சகல ஒழுங்கின்மைகளையும் இன்றைக்கு ஆவியானவர் ஒழுங்காக மாற்றணும் ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. சகல நன்மைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செய்யுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளை பேசுகிறோம்ப்பா, ஆசீர்வாதங்களை பேசுகிறோம் அப்பா. ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறதுனால அமேன், எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா, இனி நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றியப்பா. உன் முகம் இனி செத்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த உலகத்தில் யார் முன்னாடியும் அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை நீங்கள் கனம் பண்ணுறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அம்மே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா இதுவரைக்கும் இருந்த அத்தனை அவமானங்களும் அத்தனை ஏச்சி பேச்சுகள் சதி திட்டங்கள் இது எல்லாவற்றையும் மறந்து என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார், நிச்சயமாக என்னை உயர்த்திடுவார், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார், நான் வெட்கப்பட்ட இடத்துல என் தேவன் என் தலையை உயர்த்துவார்னு சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு இன்றைக்கு தூங்கணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் ஆம் என்று பலிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இப்பொழுதே நிறைவேற போகிறமைக்காய் நன்றி. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.